Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பன்னீர் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன். எல்லாரும் மைதா மாவுல பண்ணுவாங்க, பட் நான் கோதுமை மாவுல பிசைஞ்சு வச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் பிசைஞ்சு. ஒரு ஆனியனை இது மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கணும். கேப்சிகம், கேரட், பன்னீர், கேபேஜ், 2 சில்லி, இது எல்லாமே நீள நீளமா இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் ஒரு சின்ன பீஸ் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. அதே மாதிரி கார்லிக் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துட்டு அதையும் நல்லா சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். அது தவிர மயோனீஸ், சீசி கார்லிக் ஃபிளேவர் எடுத்திருக்கேன் மயோனீஸ், அது எடுத்து வச்சுக்கணும். டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், இதுதான் இதுக்கு தேவையானது. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றோங்கிறத. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். பூண்டு, இஞ்சி 2த்தையும் போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இங்க கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனும் சில்லியும் போட்டுக்கலாம். கிரீன் சில்லி, மீடியம்ல வச்சு பண்ணுவோம் நம்ம இத. ஆனியன் வதங்கிட்டோம். ஆனியன் வதங்கினோம்னா கேப்சிகம் போட்டுக்கலாம். கேரட்டையும் போட்டுக்கலாம். அப்புறம் கேபேஜ், இதெல்லாம் வதங்கின உடனே பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு, பெப்பர் 2த்தையும் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் வதங்கின உடனே ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்லா இருக்கும். இப்ப மூடி வச்சு மீடியத்துல வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம் மூடி வச்சு. இப்ப 3 மினிட்ஸ் ஆயிடுத்து.
நம்ம இந்த பன்னீர் நறுக்கி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் அணைச்சிடலாம் நம்ம. இப்ப நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆயிடுது, பன்னீர் வெஜிடபிள் ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம சப்பாத்தி எடுத்துப்போம். இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி எடுறதுக்கு முன்னாடி மைதா மாவும் கார்ன்ஃபிளவரும் போட்டு கெட்டியா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சப்பாத்தி எடுக்கலாம் நம்ம. நல்ல லேசா இடணும், அப்பதான் எண்ணெயில நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகும். அது உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம். இந்த ஓரத்துல எல்லாம் திக்கா இல்லாம எல்லாமே லேசா நல்லா ஈக்குவலா எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சு. இதுக்கு மேல சீசி கார்லிக் மயோனீஸ் அதை ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தடவிக்கலாம். இது மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணதை இதுல வைக்கலாம். இப்போ இப்படி மடக்கிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் வச்சிருக்கோமோ இல்லையோ, கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு பேஸ்ட், அதை இந்த எண்டில் அப்படி தடவிக்கலாம். இந்த எண்டிலையும் இந்த எண்டிலையும் தடவிக்கலாம். ஜென்டிலா அப்படி பிரஸ் பண்ணாலே அது ஒட்டின்றோம். இவ்வளவுதான். இது மாதிரி நம்ம 4-5 பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு பண்ணிக்கலாம். இப்போ மயோனீஸ் தடவிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
மைதா மாவு பேஸ்ட்டை இங்க எண்டில் தடவிக்கணும். இப்ப இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெயை ஊத்தியாச்சு பேன்ல. 4-5 டேபிள் ஸ்பூன் விடணும். நம்ம இப்ப வந்து டீப் ஃப்ரை பண்ண போறது இல்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்றோம். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இப்ப வைக்கலாம். இது மீடியம்ல வச்சு ஃப்ரை பண்ணலாம். நம்ம 2 பக்கமும் நல்லா பிரவுன் கலர் ஆகணும். ஒரு சைடு பிரவுன் ஆயிட்டு இன்னொரு சைடு பிரவுன் ஆகணும். திருப்பி போட்டுருக்கேன். நல்ல ப்ரௌன் கலர்ல எடுத்தா கிறிஸ்பியா, அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உள்ள இருக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஹை மாத்தி மாத்தி வச்சு நம்ம குக் பண்ணலாம். இத இப்ப பன்னீர் வெஜ் ஸ்பிரிங் ரோல் ரெடி ஆயிடுத்து. எல்லாரும் அவசியம் வீட்டுல பண்ணி பாருங்க. இது டின்னருக்கு சாப்பிடலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஈவினிங். எல்லாரும் அவசியம் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற வீடியோல சந்திப்போம். அது ஒரு